இந்த பையன் அவளோட கேர்ள் ஃபிரெண்ட போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரொபோஸ் பண்றான். உடனே அந்த பொண்ணு கேக்குறா என்ன விளையாடுறியான்னு கேக்குறா. விளையாடலாம் இல்லன்னா சீரியஸா தான் கேக்குறேன்னு சொல்றான். இது ஒரு ரிங்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? எனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னா நீ டைமண்ட் ரிங் தான் எடுத்து வந்திருக்கணும். அங்கங்க போய் பாரு, பாய் ஃப்ரெண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்லாம் கூட்டு போறாங்க. உன்னால ஒரு நேஷனல் ட்ரிப்பாவது கூட்டு போக முடியுமா? உன்னெல்லாம் என்னால கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஏன் அப்படிலாம் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கண்டிப்பா நிறைய சம்பாதிப்பேன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றான், நான் எப்பவுமே பெஸ்டான ஒரு விஷயத்தை தான் சூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்கான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னை விட அவன் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கான். உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் கடைசி வரைக்கும் கஷ்டம் தான் படணும்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ்ல இருக்க பொண்ணா பார்த்து அதுக்கு இந்த ரிங்க எடுத்துட்டு போய் கொடுன்னு சொல்லி அவன் மூஞ்சில் தூக்கி போட்டு அவன் இங்க இருந்து கிளம்பி போறா. இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணு அவளோட புருஷன் கூட வந்து கார் வாங்கலான்னு வரா. அங்க பார்த்தா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நிக்கிறான். உடனே அவனை பார்த்து, என்ன நீ இங்க இருக்க, இங்க என்ன பண்ற, வேலை செய்யறியான்னு கேக்குறான். அதுக்கு அவன் இல்லன்னு சொல்றான். அப்போ என்ன கமிஷனுக்காக ஒர்க் பண்றியா? ஒரு கார் சேல் பண்ணா ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படிதானே, அதுக்கு தானே நீங்க இருக்க அப்படின்னு கேக்குறா. அவனும் அமைதியா இருக்கான். சரி கார் பாக்கலாமான்னு கேக்குறான். அந்த பொண்ணு வாங்க போய் கார் பாக்கலான்னு எல்லா காரும் பாக்குறாங்க. இப்ப அந்த எல்லா காரும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான், உங்களோட பட்ஜெட் என்னன்னு கேக்குறான். உடனே அந்த பொண்ணு அவளோட புருஷனும் 5 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. அதை கேட்டது அவன் சிரிச்சிடறான். இந்த ஷோரூம்ல இருக்க எல்லா காருமே 25 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள காரு தான், உன்னோட ரேஞ்சுக்கு இங்க கார் இல்ல, நீ கிளம்பலான்னு சொல்லிடுறான். அது கேட்டது அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி இங்க இருக்க மேனேஜரை கூப்பிடுறா. உங்களோட ஓனர் யாரு, நான் உடனே அவரை பார்க்கணும், ஒரு கஸ்டமரை எப்படி டீல் பண்ணது கூட எனக்கு தெரியல, உடனே கூப்பிடுங்கன்னு சொல்றா. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றான், உங்க முன்னாடிதான் எங்களோட ஓனர் நிக்கிறாரு, நல்லா பாருங்கன்னு சொல்றான். அதை கேட்டது அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. ஆக்சுவலா அந்த கார் ஷோரூமே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தான் இருக்கும். உடனே அந்த பொண்ணு அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சாரி கேக்குறா. அப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்றா, நீ எனக்கு சாரி சொல்ல வேண்டாம், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறது, உன்னை எப்படிலாம் பாத்துக்கிறதுங்கிற விஷயத்திலேயே நான் ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருந்தேன். நீ எப்ப என்னை விட்டு போனியோ அப்பதான் நான் சக்சஸ பத்தி யோசிச்சேன், அதனாலதான் நான் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்தேன், அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றான். நீ கேட்கிற ரேஞ்சில இங்க கார் இல்ல, நீ எப்பவும் பெஸ்டா தானே எதிர்பார்ப்ப, உன்னோட பெஸ்டான பிரைஸ் இங்க கிடையாது, கிளம்பலான்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதே தெரியல, அவமானப்பட்டு அங்கிருந்து புருஷனை கூட்டிட்டு கிளம்பி போறா.